ஸோ மோனோக்ராப்பு வேணாம்னு சொல்கிறீங்க நீங்கள்? கண்டிப்பாக மோனோக்ராப் பண்ணக்கூடாதுங்க. மோனோக்ராப் பண்ணிங்கன்னா வந்து ஒரு தென்னையை மட்டும் நம்பி நம்மளால் பண்ணுற அளவு சூழ்நிலை இல்லைங்க. இன்றைக்கி அதில் வர்ற வருமானங்களும் அதில் வர்ற செலவு கணக்கும் பார்த்தீங்கன்னா மோனோக்ராப் வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது மட்டும் இல்லாமல் டிசீஸ் மேனேஜ்மெண்ட்டு இயற்கை விலையில் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா மல்டி கிராப் போட்டிங்கன்னா தான் அந்த பூச்சிகளுடைய அந்த ஒரு அட்டாக்கை வந்து குறைக்க முடியும். வெள்ளை இந்த மற்ற சாறு உறிஞ்சு பூச்சிகள் இதெல்லாம் வந்து இந்த பல்வேறு வகையான வாசனைகளும் பல்வேறு வகையான என்வைரான்மெண்ட் இருக்கிறதுனால அதோட கன்ஃபியூஸ் ஸ்டேட் வந்து ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து பூச்சி தாக்குதல் குறைக்க முடியும். ஒரு பயிரோட ரெசிடியூஸ் வந்து இன்னொரு பயிருக்கு வர்றதுனால மேனுவர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. தென்னைக்குன்னா தென்னைக்கு மட்டும் தண்ணி பாய்ச்ச வேண்டியதில்லை. மற்ற எல்லா இடத்துலையும் தண்ணி பாய்ச்சும் போது தென்னை எடுத்துக்கிறது, உரத்தையும் மற்ற எல்லா இடத்துலையும் போடும்போது தென்னை எடுத்துக்கிறது. ஸோ அது வந்து எல்லாமே ஒரு பல்லுயிர் பெருக்க மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கு. மைக்ரோ கிளைமேட்ஸ் வந்து ஒரு 4-5 டிகிரி கம்மியாக இருக்குது. நல்ல வெயில் நேரத்தில் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா வெளியே இருக்கிற வெயிலை விட இங்கே ஒரு 5 டிகிரி 4 டிகிரி கம்மியாக தான் இருக்குங்க. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக நினைக்கிறோங்க.